குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் மகர ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மகர ராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, இதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மகர ராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் ராகு, 3ஆம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார். குருவோட பார்வையில் இருக்கிறது நல்ல விஷயம். ராசிக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாய், ராசிக்கு 6ஆம் இடத்துல புதன் பகவான் ஆட்சி பலத்தில் இருக்குது. ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு உச்சம் பெற்று உங்கள் ராசியை பார்க்குறார். கூடவே சூரியனும் இணைவு. இது சிவ ராஜயோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அம்சமாக இருக்குது. ராசிக்கு 8ஆம் இடத்துல சுக்கிரனும் கேதுவும் இணைவு. இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள். மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி சுக்கிர பகவான் கன்னி ராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறார். உங்களுடைய ராசிக்கு அட்டமஸ்தானத்திலேருந்து பாக்கியஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகுது. அங்கே கன்னியில் சுக்கிரன் நீச்சம் இருந்தாலும் மகர ராசியை பொறுத்தளவுக்கு சுக்கிரன் 10க்குடையவர் இல்லையா, அவர் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால தர்ம கர்மாதிபதி யோகத்தை ஏற்படுத்துது. 5 10க்கு அதிபதி 9ஆம் இடத்திலிருந்து ராசிநாதனை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது. ஸோ இந்த சுக்கிர பயிற்சியானது நீசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்தாலும் அதில் நன்மைகளும் உண்டு, நிறைய உண்டு. என்னங்கிறது டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதே போல் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசியை பார்க்குறார் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்ததான் ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி புதனனுடைய நகர்வு. ராசிக்கு 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடமான கடகராசிக்குள்ளே புதன் பயிற்சி ஆகிறார். ஒரு 17 நாட்கள் புதன் கடகத்தில் இருக்குது. எகைன் 22ஆம் தேதி கடகத்திலிருந்து சிம்மத்திற்கு பயிற்சி ஆவார், அட்டமஸ்தானத்திற்கு. ஸோ 6 கூடியவர் 8ல் மாறியது கூட விபரீத ராஜயோகம் அப்படிங்கிற அமைப்புகள் எடுத்துக்கிடலாம் நம்ம. அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா 17ஆம் தேதி சூரியன் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 8ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பலம் பெற்று அமரக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஸோ இதுதான் அந்த மாத தூக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளும் மேலும் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளும். இதனால் உங்களுக்கு தொழில் அமைப்புகள், சுயதொழில் அமைப்புகள் எப்படி இருக்க போது, வேலை எப்படி இருக்க போது, வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு ஆரோக்கியம், வண்டி வாகனம், வீடு, சொத்து சுகம் சம்பந்தமான விஷயங்கள், கணவன் மனைவி உறவில் இருக்கக்கூடிய விஷயங்கள், நன்மைகளா தீமைகளா, குழந்தை பேர் எப்படி இருக்க போது, குழந்தையை வளர்த்த முடியுமா, குழந்தையினுடைய உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்க போது, திருமணம் சம்பந்தமான விஷயங்கள், அதுக்கான முயற்சிகள் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்குமா. அதே நேரத்தில் உங்களுடைய படிப்பு, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கக்கூடிய மகர ராசி என்பவர்களுக்கு எப்படி இருக்க போகுது, அதே நேரத்தில் சீனியர் சிட்டிசன்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி இருக்க போகுது, நோய் எதிர்ப்பு, கடன், இது மாதிரியான விஷயங்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத 1 by 1 நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல சுயதொழில் செய்யக்கூடிய நபர்கள் மகர ராசியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதியான சுக்கிரனுடைய நிலையை பொறுத்து தான் உங்களுடைய தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது, என்ன ஏதுங்கிறத கோச்சார ரீதியாக நம்ம சொல்ல முடியும். அப்படி பார்க்கும்போது சுக்கிரன் இந்த காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூழ் மாத தூக்கத்தில் 8ஆம் இடத்துல இருக்கிறார். படாதவாடு எடுத்திருப்பார் தொழில் ரீதியாக. எனக்கு கேதுவு கடந்து வந்திருக்குது. நிறைய பேர் தொழிலில் பேக்லாக் ஆகியிருப்பீங்க. எந்த காரியம் தொட்டாலும் தடை தாமதங்களாகவே இருக்குது, எதுவுமே நம்மளுக்கு ஃபுல்ஃபில்லாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய மகர ராசிக்காரர்கள், சுயதொழில் செய்யக்கூடிய நபர்கள் நஷ்டங்களை பார்த்துருப்பீங்க. அது தனிப்பட்ட முறையில் செஞ்சாலும் சரி, பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் செஞ்சாலும் சரி, கண்டிப்பாக கொஞ்சம் நஷ்டங்களை பார்த்துருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு. எக்கனாமிக்கலாக கொஞ்சம் ஸ்ட்ரகிளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை மகரத்திற்கு இருந்தது. இப்போவும் அது கண்டினியூ ஆகுதா அப்படின்னு கேட்டால், அந்த சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 9ஆம் இடத்துல என்னதான் சுக்கிரன் நீச்சமாக இருந்தாலும் 10 கூடியவர் 9ல் இருக்கிறது அப்படிங்கிறது தர்ம கர்மாதிபதி யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக இருக்கிறதுனால இதற்கு முன்பு நீங்கள் செய்த நல்ல காரியங்கள், நல்ல விஷயங்கள், நல்ல காரியங்கள்லாம் புண்ணிய காரியங்கள் அப்படின்னு ஒருத்தருக்கு பின்னாடி அவங்களால நம்மளுக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்காம நல்லா இருக்கட்டும்னு நினச்சிட்டு செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களும் புண்ணிய காரியங்களுக்குள்ள போய் சேர்ந்துடும். ஒருத்தரை கஷ்டப்படுத்தி இன்னொருத்தர் சந்தோஷப்படுத்துறதும் ஆகாது, ரைட்? அப்படி யாரையுமே சங்கடப்படுத்தாமல் ஒருத்தருடைய ஆதாயத்துக்காக ஒரு உதவி செய்யாமல் ஜீவகாரணியத்தோடு செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களுக்கு உண்டான நல்ல பலன்களை இந்த மாதம் அனுபவிக்கப்படுகிறது. மனசு அப்படியே குளிர்ந்து போகும். அப்பா எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டோம், பரவாயில்லையப்பா, தெய்வம் இருக்குது,
தெய்வம் இருக்குது, நம்மளுக்கு அது உதவி செய்யுது அப்படிங்கிற விஷயத்தை உணரக்கூடிய மாதமாக இது இருக்குது. ரைட். பொறுப்புகள் அதிகரிக்கும். உங்களுடைய மன ரீதியான போராட்டங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். யாரெல்லாம் உங்களை ஏமாத்துனாங்க, யாரெல்லாம் கூட இருந்து குழி பறிச்சாங்க அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குவீங்க. நல்லவங்க யார், கெட்டவங்க யார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவீங்க. குழந்தை இல்லாத நபர்களுக்கு மருத்துவ செலவின் மூலமாக குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்புகளை சொல்கிறது. குழந்தையின் மீது பாசம் அதிகரிக்கும். இல்லை என் குழந்தைக்கு எனக்கு பொண்ணு இருக்குது சாமி, 30 வயசாச்சு ஒன்றும் குழந்தை இல்லை அப்படின்னா அவங்களுக்கு கரு உண்டாகிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை கூட சொல்லுது. மகர ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக வீட்டில் ஒரு குழந்தை சத்தம் கேட்கும். இல்லைன்னா யாராவது ஒருத்தர் உங்கள் குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் குழந்தை பேர் உண்டாகும். கரு உண்டாகிறதுக்கான அமைப்புகளை சொல்லுது. ஸ்ட்ராங்காக சொல்லுது. தைரியமாக இருங்க. மனசில் தெளிவு கிடைச்சிடும். தெய்வ நம்பிக்கையை அதிகரிக்கும். எதை செய்யணும் எதை விடணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கிளியராக இருப்பீங்க. அதே போல் அந்த தெளிவை சரியாக பயன்படுத்தணும் இல்லையா, அந்த பயன்படுத்துவதற்குண்டான உத்வேகத்தை சனி பகவான், வக்ரம் பெற்ற சனி பகவான் கொடுக்குறாரு. என்னன்னா இதெல்லாம் ஓகே சாமி, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டும் நான் இப்படி தான் பண்ணுவேங்கிற பிடிவாதத்தை மட்டும் குறைச்சிக்குங்க. ஏன்னா மகர ராசிக்காரங்களுக்கு தற்போதைய சூழ்நிலை எல்லாமே தெரிஞ்சாலும் நான் இப்படி தான் பண்ணுவேன், கிணத்துல தான் போய் விழுவேன் அப்படின்னு சொல்லி போட்டு சில வேலைகளை செய்ய போகிறீங்க இந்த மாதம். ஸோ அது மட்டும் ஆகாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவாங்க. மனம் போன போக்கில் எல்லாமே செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இப்போ மனம் போன போக்கில் தான் செய்யணும். சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்குங்க. ரைட். வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா 6ஆம் இடம் தான் வேலையை சொல்லக்கூடிய ஸ்தானம். அவர் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். ஒரு 22ஆம் தேதி வரைக்கும் 7ஆம் இடத்துல தான் இருப்பார். 5ஆம் தேதியிலிருந்து ஒரு 17 நாட்களுக்கு முதல் 22 நாட்களுக்குமே பார்த்துட்டிங்கன்னா வேலையில் பெருசாக ஒன்றும் பாதிப்பு கிடையாது. என்ன கொஞ்சம் ஒர்க்லோட் அதிகமாக வேலையில் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இருக்கக்கூடிய அது சார்ந்த துறையில் வேலை செய்யக்கூடிய நபர்கள், அதாவது மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க, ட்ராவல் சம்மந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடியவங்க, டிரான்ஸ்போர்ட்டு, அதே போல் உங்களுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அதில் வேலை செய்யக்கூடிய நபர்கள், இந்த மாதிரி பயணம் சார்ந்து வாகனம் சார்ந்து தொழில் செய்யக்கூடிய அத்தனை நபர்களுக்கும், இரவு நேரங்களில் வேலை செய்யக்கூடிய நபர்கள், மோட்டல் வச்சுருக்கிறது, 24 hours சர்வீஸ் இருக்குது அப்படின்ட்டு ஷிஃப்ட் வைஸ் போய் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு, இந்த நபர்களுக்கு மட்டும் பயணம் அலைச்சல் ஒர்க்லோட் அதிகமாகும். ஷிஃப்ட்டில் போகிறவங்களுக்கெல்லாம் ஒரு ஷிஃப்ட் இல்லாமல் 2 ஷிஃப்ட் சேர்த்து செய்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஆள் வரமாட்டாங்க ரிலீவ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி சூழல்கள்லாம் இருக்குது மகர ராசிக்கு. அப்படி ஒர்க்லோடு இருக்கும் 22ஆம் தேதி வரைக்கும். 22ஆம் தேதிக்கு மேலே அது அப்படியே பழகிடும் அப்படின்னு கும்கியில் சொன்ன மாதிரி தான் பழகிடும். ஏன்னா 6 கூடியவர் 8ஆம் இடத்துல போய் உட்கார்றாரு. அதில் ஒரு நன்மை என்னென்னா, அடுத்தவங்களுக்காக நீங்கள் வேலை செய்கிறீங்க. உங்களுடைய நீங்கள் என்னென்ன கடமை அது கட்டாயம் அது பண்ணித்தான் ஆகணுன்ற ஒரு நெருக்கடியில் வேலை செய்வீங்க. ஆனால் 22ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்களுக்கு அது உங்களுடைய டெடிகேஷனாக தெரியும். கம்பெனிக்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒரு ஊழியமாக தெரியும். கம்பெனிக்கு உண்மையாக இருக்கிறான், நம்மளுக்கு உண்மையாக இருக்கிறான் அப்படின்னு ஒரு நல்ல பேர் அது பெற்றுக் கொடுக்கும். அந்த பேர் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இன்க்ரிமெண்ட்டாகவும் ப்ரொமோஷனாகவும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது. ஸோ இப்போது கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, பின்னாடி அந்த விஷயங்கள் நடப்பதற்காக இருக்கிறதுனால கஷ்டங்களை மனசார ஏற்றுக்குங்க. நல்லதே நடக்கும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ரைட். ஓகே. ஆரோக்கியம். 4ஆம் இடத்ததிபதி 6ஆம் இடத்துக்கு போய் உட்கார்றாரு. ஆரோக்கிய குறைபாடுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. முக்கியமாக ஆயுதங்களை பயன்படுத்தும் போது, இயந்திரங்களை பயன்படுத்தும் போது கவனமாக இருங்க. சின்னதாக விபத்துக்கள் நடக்க காத்திருக்குது. ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் சேர்த்து சொல்லிக்கிறேன். ஆபரணங்கள் சரி, உங்களுக்கு காய்கறி வெட்டும்போது அருகாமனையிலையோ கத்தியிலையோ ஏதாவது ஒன்றில் பாதிப்போ, இல்லை மின்சாரத்தினால ஈரக்கையில் போய் சுவிட்சு தொட்டு ஷாக் அடிக்கிறது, கேஸ் சிலிண்டர்லாம் கரெக்டாக க்ளோஸ் பண்ணிக்கிறீங்களா, லீக் ஆகுதா, என்ன ஏது, இதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்குது இந்த மாதம். இல்லை அப்படின்னா அதில் சின்ன ஒரு விபத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பெண்களுக்கு, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு. ஆண்களுக்கு வாகனத்தில் கவனமாக இருக்கணும். அவசரப்பட்டு வாகனம் ஓட்டக்கூடாது. அதே போல் ஜிம்முக்கு போய் இப்போ தான் ஜிம்முக்கு போகணும் பிடிக்கணும் அப்படிங்கிற செவ்வாய் பார்க்குறாரு இல்லையா, ஜிம்முக்கு போகணும் பிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். உடம்பை நல்லா கட்டுக்கோப்பாக பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். அதுக்காக போய் ஓவராக வெயிட் அடித்து அங்கே இங்கேன்னு வீங்கிட்டு வலி பிடிச்சிட்டு கை காலை தூக்க முடியாத அளவுக்கு சிரமங்களை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லுது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்களில் புது மாற்றங்களை செய்யாதீங்க. எக்ஸசைஸ் பண்ணுறேன், அதை பண்ணுறேன்னு சொல்லி போட்டு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை நீங்களே கெடுத்துக்காதீங்க. வாகனத்தில் அவசரம் காட்டக்கூடாது. வேகம் கண்டிப்பாக வேகம் தவிர்க்கணும். இல்லைன்னா விபத்து கண்டிப்பாக உண்டு. கைகால் முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலில் போய் படுக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் ஆயிரும். கவனமாக இருங்க. ரைட். ஆனால் எதிரிகளை
அவ்வளோ அருமையாக ஜெயிக்க முடியும். உங்களுக்கு எதிர்ப்புன்னு யார் வந்தாலும் சரி, போட்டி அப்படின்னு யார் வந்தாலும் சரி, உங்கள் மேலே யாரெல்லாம் பொறாமப்படுறாங்க அத்தனை பேர்த்தையும் ஜெயிச்சு அந்த வெற்றியை ருசிக்கக்கூடிய அற்புதமான மாதம் இந்த மாதம். உங்களை யாரும் பகைச்சிக்கிட்டு எதிர்த்துக்கிட்டு சந்தோஷமாக இருந்துட முடியாது, ஜெயிக்க முடியாது. முக்கியமாக உங்களை அதாவது பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. சாது மிரண்டால் காடு கொள்ளாது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? சாதுவாக இருந்த மகரம் காடு கொள்ளாத அளவு கோவப்படக்கூடிய ஒரு சூழலை இந்த மாதம் இருக்குது. எதிர்ப்புகள்னு வரும்போது தான் அந்த வெளிப்படும். இல்லைன்னா ரொம்ப காமன் கம்போது தான் சைலண்ட்டாக நகர்ந்து போயிடுவாங்க. தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்ட்டு நகர்ந்து போயிடுவாங்க. ரைட்? எதிர்ப்புகளை அப்படி ஜெயிப்பீங்க. அது வாய் விட்டு சொல்ல முடியாது, அனுபவிச்சாதான் தெரியும். முக்கியமாக உங்களுடைய சுயஜாதகத்தில் செவ்வாயோட தசாபுத்தி அந்தரமோ மிருகஷீடம் சித்திரை அவிட்டத்தில் அதான் கிரகண தசாபுத்தி நடத்திட்டு இருந்தால் அது வேறு லெவலில் இருக்கும். ஸோ ரொம்ப நல்ல ஏதோ ஒரு வழியில் போய் எதிர்ப்பு ஜெயிச்சிடணும். எவனும் நம்மளுக்கு எகெயின்ஸ்டாக இருக்கக்கூடாது. ஒன்றும் நம்மளுக்கு ஃபேவராக இருக்கணும், இல்லை நம்ம விஷயத்தை தலையிடக்கூடாது. எகெயின்ஸ்டாக நின்று அவனை முடிச்சு கட்டிடணும். அப்படி தான் இருக்குது. இது என்னென்னா ஒரு பிரச்சனை, அது வாழ்க்கை துணையாக இருந்தால் கூட நம்ம எதிரியாக தான் பார்ப்போம், அடித்து முடிக்கிடுவோம். ஸோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அட்டமாதிபதி வேறு 7ஆம் இடத்துல இருக்கிறார். கணவன் மனைவி உறவில் அது பாதிப்பை ஏற்படுத்தியே தீரும், மறந்துடக்கூடாது. 17ஆம் தேதி வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே நிறைய கருத்து வேறுபாடுகள் போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் சொல்லுது. ஏன்னா 3ஆம் அதிபதி 7ல் போய் கொண்டிருக்கார். 8 கூடியவரோடு சேரும்போது அது அந்தளவுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையில் 17ஆம் தேதி வரைக்கும் கவனம் கணவன் மனைவி உறவில். மற்றபடி பெருசாக ஒன்றும் பாதிப்புகள் வரப்போகிறது கிடையாது. திருமணத்துக்கு 17ஆம் தேதிக்கு மேலே முயற்சி பண்ணுங்கள். இப்போதைக்கு வேண்டாம், இல்லைன்னா இந்த மாதமே விட்டுருங்க. அடுத்த மாதம் 5ஆம் தேதிக்கு மேலே முயற்சி பண்ணுங்கள். நல்ல வரன் அமையும். பொருத்தம் பார்க்குறது பிடிக்கிறதுல அடுத்த மாதம் 5ஆம் தேதிக்கு மேலே பார்த்தா போதுமானது. ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லும்போது ஹவுஸ் ஒய்ஃப்க்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன், அந்த இயந்திரங்களில் கரண்ட்டில் எல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு. தேவையில்லாத கோபம் அவசரம் வேண்டாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கை துணையை விட்டு கொடுத்துப்போங்க 17ஆம் தேதி வரைக்கும். குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது நம்மளுக்கு சாதகமாக இருக்குது. குழந்தை தன்னுடைய வளர்ச்சிக்கு என்னென்னலாம் தேவையோ எல்லாத்தையும் செய்வாங்க. ஆனால் அதுக்கான அங்கீகாரமோ ரெஸ்பான்ஸோ கிடைக்காது. மற்ற பக்கம் இருந்து கிடைக்காட்டி பரவாயில்ல, நீங்கள் உங்கள் குழந்தைய ரெஸ்பான்சிபிளாக பார்த்துக்குங்க. அவங்க என்ன செஞ்சுட்டு போந்தாலும் அதுக்கு முன்னாடி ஒரு ரெகக்னேஷன் கொடுங்க, பாராட்டு கொடுங்க, அவங்கள உத்வேகப்படுத்துங்க. அது இந்த காலகட்டம் உங்கள்கிட்ட இருந்து உங்கள் குழந்தைக்கு மிஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க, போதுமானது. அதே போல் சீனியர் சிட்டிசன்ஸுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, சிம்பிள், ருசி அதிகரிக்கக்கூடிய அமைப்பு. எதுலெல்லாம் கண்ட்ரோலாக இருக்கணும். சுகர் இருக்கிறவங்க ஸ்வீட் சாப்பிடக்கூடாதுன்னா இப்போ சாப்பிட்ணுன்னு அதிகமாக தோணும். கிடச்சி எப்படியாவது சாப்பிட்ருவீங்க. ஸோ அது மட்டும் வேண்டாம். ரொம்ப சுகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுடைய அந்த டயட் கண்ட்ரோலை மீறாதீங்க. அது மட்டும் பார்த்துங்க. மற்றபடி எல்லாம் உங்களுக்கு சூப்பராக இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை. ரொம்ப வேகமாக ரொம்ப ஸ்பீடாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு தான். அதே நேரத்தில் விவேகமும் இருக்கும் இந்த காலகட்டம். அதுலேயும் எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா செவ்வாயினுடைய பார்வையை மட்டும் இல்லை, குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால வேகமும் உண்டு, விவேகமும் உண்டு. ஸோ அந்த வேகமும் விவேகமும் எல்லா விதமான எதிர்ப்புகளையும் ஜெயித்து வெற்றியை ருசிக்கக்கூடிய ஒரு அம்சமாக மாற்றி தருகிறது இந்த மாதம். நிறைய ப்ளஸ் இருக்குது, சின்ன சின்ன மைனஸ் இருக்குது இல்லையா? மைனஸஸ் ப்ளஸ்ஸாக மாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிளாக பக்கத்தில் இருக்கக்கூடிய கருப்பராயன் கோவிலுக்கு போங்க. 2 நல்லெண்ணெய் தீபம் போட்டு கருப்பராயனை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. தினமும் பண்ணுறது இன்னும் விசேஷம். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.